சரஸ்வதி கண்ணையா அவர்களுடைய இடத்துல இந்த விழா நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் நிச்சயமாக வரணும். அதுக்கு இந்த வருஷம் உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் அவர்களை சேர்ந்தவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. நானும் வரணும்னு சொன்னேன். அப்போ கேபிஆர் எனக்கு போகணும் கூட அப்படின்னு கூப்பிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டாரு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. இப்போ இங்கே வந்திருக்கோம். கொங்குல இருந்து வந்த பெரியவங்க, அம்மணிகள், ஆத்தாக்கள், அப்பாக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மறுபடியும் ஒரு வணக்கங்கள். இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேடையில் சந்திரலேகாவை தவிர, டாக்டர் சந்திரலேகாவை தவிர, சந்திரலேகா மட்டும் ஒரு டாக்டர் பொண்ணு, நாங்கள்லாம் எல்லாருமே ஒரு குடியாரோட பசங்களுடைய குழந்தைங்க பசங்க எல்லாருமே அப்படிதான். எல்லாரும் குடியார பசங்க தான், குடியார பொண்ணு தான், எல்லாருமே எல்லாம் அப்படிதான். அந்த குடியானவர்களிருந்து நான் அத்தனை சாதனைகளை செய்தேன் என்று டாக்டர் பழனிவேல் அவர்கள் ஆணைத்தரமாக எல்லாம் சொன்னார். அவரு டாக்டர், அவருடைய வேலையில் நிபுணத்தை உடையவர். நானும் சாதாரண டாக்டர், சாதாரண வேலை பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் விஷயம். அவருக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னா, அவர் பெரிய வேலை பண்றாரு மருத்துவத்தில். நான் உங்கள் மாதிரி மேனேஜ்மெண்ட்ல அதிகம் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் எனக்கு இந்த சாதனையாளர் விருந்து கொடுத்த இந்த கொங்கு குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன தொழில் வேற வந்திருக்காங்க. உங்களுக்கு எது கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல. அதனால அந்த எனக்கு அதை விட இந்த இந்துஸ்தான் காலேஜில் எனக்கு நம்ம கொஞ்சம் தொடர்பு கொண்டு, சரஸ்வதி அவங்கள விட எனக்கு அவங்க பொண்ணு மேலே அவ்வளோ பெரிய எனக்கு உண்டு. நீ தான் இந்த இந்துஸ்தான் காலேஜுக்கு அது சேர்ந்தவங்களுக்கு நீ தான் தலைவி அப்படின்னு பல தடவை சொல்லிட்டு, நிச்சயமா அவங்க தான் இந்த நிறுவனத்தை நடத்த போறாங்க. சரஸ்வதி கொடுத்துருங்க. இந்த விழாவில் எங்களுக்கு என்ன பெருமை என்ன அப்படின்னா, நாம முக்காவாசி இப்போ சில பேர் நந்தகுமார் அவெல்லாம் மணியாங்க பிஸ்னஸ்க்கு வந்தவங்க, மற்றவங்கெல்லாம் சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து தொழிலுக்கு வந்தவங்க. ஆனால் ஒரே வழி, தொழிலில் நீ நல்லதோ கெட்டதோ என்ன ஆனாலும், அந்த டாக்டர் சந்திரலேகா சொன்னாங்க, அந்த பகவத்கீதை எல்லாம் படித்தாங்க. அப்படியெல்லாம் படித்தது கடமையை செய் அப்படின்னு சொன்னாங்க. அதே பகவத்கீதையில் ஒரு வார்த்தை இருக்கு, தத்துவம் அசி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாமே நீ தான். நீ நல்லவனாலும் கெட்டவனாலும் குட்டி சோறானாலும் குதிரை ஏறி போனாலும் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதனால நம்முடைய விவசாய குடும்பத்தில் பிறந்த கொங்கு நண்பர்களெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் கடுமையான வேலையை செய்கிறவங்க. சும்மா இங்கே கோயம்புத்தூரில் டவுனில் நீங்களே இப்படி இருக்க முடியாது. அந்த பையன், இந்த ரெட் டாக்ஸி இருக்கிற பையன் திருச்செங்கோடையிலிருந்து இங்கே இந்த மாதிரி ஒரு பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் பெருமை. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நான் இப்படி ஆவேன், இது பண்ணுவேன், இப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு திறமையான பள்ளிவேலேருந்து எல்லாருமே இருந்து, எல்லாருமே அந்த ஒரு வெறியோட வேலை செஞ்சு தான் இங்கே ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கொங்கு சமுதாயத்தில் பல நிறுவனங்கள், எனக்கு கேபிஆர் எங்கள் பக்கத்தில் இருக்காரு. கேபிஆர் எனக்கு எப்பவுமே அவர் மேலே ஒரு அபாரமான நம்பிக்கை.
ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தேன், ஒரு சாதாரண ஒன்றுக்குமே இல்லாத குடும்பத்தில், ஒன்றுக்குமே அப்படின்னா வருமானம் இல்லாத குடும்பத்திலிருந்து வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயே பெரிய டாட்டாவாக போய் நம்ம தொழில் நம்ம ஆளுங்க கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கு சென்றாலும் அது ஒரு பெருமை இருக்கு. எங்கு சென்றாலும் நீங்கள் நியாயமாக இருப்பீங்க, கடினமாக உழைப்பீங்க, நாலு பேருக்கு உதவி பண்ணுவீங்க. இதுதான் கொங்கு சமுதாயத்தினுடைய பேசிக். அந்த பேசிக் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எங்கள் ஊரில் இருந்தாங்கன்னா நாங்கள் காலத்தில் எங்கள் ஊரில் நாம தான் ஒரு பாஸ், ஒரே கிராமம் ஒரு பாஸ். எவனுக்கு அடிப்படைந்து வேலையே கிடையாது, நம்மகிட்ட தான் மற்ற வேலை செய்யணும். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் மற்றவனுங்க நம்மளுக்கு வேலை செய்வானுங்க, நாம் யார் அடிபணிந்து ஆதுக்கு வேணுதெல்லாம் ஒரே கிராமம் பாஸ். அந்த குடியானவனுக்குரிய பெரிய ஒரு மதிப்பு. அதனால தான் எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க நியாயமாகவும் கௌரவமாகவும் ஒரு சீராகவும் இருப்பாங்க. அந்த தலைமை பண்பு உங்களுக்கு தான் இருக்கும். எல்லா குடும்ப நாட்டில் தலைமை பண்பு ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட தான் இருக்கும். இந்த தலைமை பண்பை விட்டு கொடுக்காதீர்கள். நீங்கள் ஒழுங்காக உங்கள் சமுதாயத்துடைய அந்த உபசரிப்பு, அரவணைப்பு, பண்பு, பாசம் இதெல்லாம் விடாத நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய பெருமையை நிலைநாட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கொங்கு நண்பர் சங்கத்துக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.